ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் தொடர் இலக்கணம் அப்படிங்கிற இலக்கணத்தில் இருந்து தான் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக புக்லேயும் படிச்சுக்கலாம். புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் நான் இப்போ காட்ட போகிற இந்த கோனார் கைட்லேயுமே இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எழுவாய் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. எழுவாய் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லே எழுவாய் எனப்படும். அதாவது இப்ப சொற்றொடர் அப்படின்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு, எழுவதற்குன்னு என்னது, ஸ்டார்ட் பண்றதுக்கு அடிப்படையா அமர்ந்த பெயர் சொல்லேன்னா என்னது, நவுன் என்னது, இப்ப ஏதோ ஒரு பொருளோட பேரோ, நேம் பிளேஸ் அனிமல் திங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஒரு இடத்தோட பேரோ ஒரு நபரோட பேரோ அந்த மாதிரி சொல்றதுதான் எழுவாய் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ எட்வர்ட் வந்தான் அப்படின்னு இருக்குன்னா இந்த தொடர் எழுவதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த எட்வர்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இதுல எட்வர்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுவாய் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாய் அமைந்த பெயர் சொல்லே எழுவாய் எனப்படும். அடுத்தது பயனிலை என்றால் என்ன அப்படி எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொடரில் பயின்று வரும் வினை சொல்லே பயனிலை ஆகும். வினை சொல் என்னது, வேர்புனா என்னது, ஆக்ஷன் வேர்டு. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு வார்த்தை. அதாவது ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். அதாவது இப்ப கனகாம்பரம் பூத்தது அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கனகாம்பரம் அப்படிங்கிறது தான் இதுல எழுவாய். பூத்தது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இச்சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது என்பதாகும். இதுவே பயனிலை. புரியுதுங்களா? ஸோ அதுதான் அந்த சொற்றொடர்ல நமக்கு ஒரு பயனை கொடுக்கும். ஒரு தொடரில் பயின்று வரும் வினைச்சொல்லே பயனிலை ஆகும். அதாவது ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். ஓகேவா? எந்த இடத்துல பயன் இருக்கோ அதோட பேர் மீனிங் பாருங்க. பயனிலை அப்படிங்கிறது பயன் நிலைத்து நிற்கும். அப்படின்னா என்னது, இதுல கனகாம்பரம் அப்படிங்கிறது எழுவாய். அது மூலியமா தான் உங்களுக்கு அந்த சென்டென்ஸே ஸ்டார்ட் ஆகுது. பூத்தது அப்படிங்கிறது தான் அதோட பயனை சொல்றது இல்லையா? ஸோ அதுதான் ஒரு வேர்பு. ஸோ அதனால பயனிலை அப்படிங்கிறதா பூத்தது அப்படிங்கிறதா உங்களுக்கு பயனிலையா வரும். அடுத்தது செய்யப்படு பொருள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள் ஆகும். இப்போ ஒரு எழுவாய் இருக்கு. எழுவாய் என்னது, இங்க எட்வர்ட் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு வினையை செய்ய, ஓகேவா, ஒரு வேர்பு செய்யறதுக்கு ஒரு பொருளை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுதான் செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல மீனா அப்படிங்கிறது எழுவாய். கனகாம்பரத்தை அப்படின்னு சொல்லும்போது இப்ப சூடினாள் அப்படிங்கிறதா வேர்புனா என்னது, பயனிலை. உங்களுக்கு கனகாம்பரத்தை அப்படிங்கிறத அந்த ஒரு பொருளை தான் மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த கனகாம்பரத்தை அப்படிங்கிறதா உங்களுக்கு செய்யப்படு பொருளா வரும். புரியுதா? மீனா அப்படிங்கிறது எழுவாய், சூடினால் அப்படிங்கிறது பயனிலையா வரும். இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பொருளை குறிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் செய்யப்படு பொருள் அப்படிங்கிற வரும். இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமான மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாய் ஆகும். பயனிலை சூடினால் என்பதாகும். கனகாம்பரம் என்பதே செய்யப்படு பொருள். அதாவது மீனா என்கின்ற எழுவாய் சூடுதல் என்ற வினையை செய்ய அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் கனகாம்பரம் ஆகும். எனவே இதுதான் செய்யப்படு பொருள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அப்படின்னா என்னன்ற ஒரு எக்ஸாக்டான ஒரு ஐடியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, தோன்றா எழுவாய் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ஒரு தொடரில் வெளிப்படையாக தெரியாத எழுவாயே தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒரு தொடர்ல நமக்கு இப்ப எட்வர்ட் வந்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எட்வர்ட் அப்படிங்கிறதா நமக்கு கிளியரா இருக்கு. அதுதான் எழுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு வெளிப்படையா தெரியாத எழுவாய் இருக்கும்ல, அதுதான். நன்றாக படித்தான் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு இதுல ஒரு பெயர் சொல் எங்கேயுமே வரல. ஓகேவா? அப்ப இங்க இடத்துல இது தோன்றா எழுவாய்ன்னு வரும். இத்தொடரில் படித்தான் என்ற வினைச்சொல்னா இது வேர்பு. ஓகேவா? ஆக்ஷன் வேர்டு. பயனிலை இதுதான், படித்தான்ங்கிறதா பயனிலை.
இந்த வினையை செய்பவர், அதாவது எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. படித்தான் அப்படிங்கிறது யாருன்றது வெளிப்படையா தெரியல. ஓகேவா? அவன் என்னும் எழுவாய் மறைந்திருக்கிறது. யாருங்கிறது நமக்கு தெரியல. பட் பேசிக்கா இப்போ வந்து படித்தான் அப்படின்னா ஒரு ஆண் பால்னு தெரியுது. ஸோ அதனால அவன் அப்படிங்கிறது மறைந்திருக்கிறது. இவ்வாறு வெளிப்படையாய் தெரியாத எழுவாயே தோன்றா எழுவாய் எனப்படும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு பெயர் சொல்ல வந்துட்டு இவர் தான் அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லாம நல்லா படித்தான் அந்த மாதிரி பொதுவா சொல்லிட்டு போறது தான் வந்து தோன்றா எழுவாய் அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது பார்க்க போறது வினை பயனிலை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வினை முற்றே பயனிலையாக வருவது வினை பயனிலை ஆகும். வினை முற்றே அப்படின்னு என்னது? ஒரு வினை வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அது வந்து ஒரு வேர்பா வர்றதுதான் வினை பயனிலை. இப்ப நான் வந்தேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்தேன் அப்படின்னு இருக்கு. வந்தேன்னா முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன், முடிஞ்சிருச்சு. அது ஒரு வினை முற்று. ஓகேவா? அதுதான் வந்து ஒரு பயனிலையா வருது. பயனிலையா வருதுன்னா என்ன அர்த்தம்? லைக் அதுதான் ஒரு ஆக்ஷன் வேர்டா வர்றதுதான். பயனிலைன்னா ஒரு ஆக்ஷன் வேர்டா வர்றதுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஆக்ஷன் வேர்டு வந்து ஒரு வினை முற்றா இருந்துச்சுன்னா அதுதான் வினை பயனிலை அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இத்தொடரில் வந்தேன் என்னும் வினை முற்றே பயனிலையாய் வந்தது. வந்தேன் அப்படிங்கிற ஒரு வினை முற்று தான் பயனிலையா வருது. ஓகேவா? அடுத்தது பெயர் பயனிலை அப்படின்னா என்னது? பெயர் சொல் பயனிலையாக வருவது பெயர் பயனிலை ஆகும். இப்ப சொன்னவள் கலா அப்படின்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸாம்பிள்ல நான் வந்தேன்ல இதுல நான் வந்து உங்களுக்கு எழுவாயா வரும். அதுக்கப்புறம் வந்தேன் வந்து பயனிலையா வரும். இதுல சொன்னவள் வந்து எழுவாயா வரும். கலா தான் பயனிலையா வரும். அந்த செகண்டா வர்றது லைக் முடிறக்கு வர்றது அதை வந்து பயனிலைன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த பயனிலை வந்துட்டு உங்களுக்கு பேரா வந்துச்சுன்னா, ஒரு பேரா வந்துச்சுன்னா அதுதான் வந்து பெயர் பயனிலை அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு எழுவாய், இது பயனிலை. இந்த பயனிலை வந்து ஒரு வினை முற்றா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து வினை பயனிலைங்கிறது. இதுவே வந்து உங்களுக்கு இங்க எழுவாய் பயனிலைன்னு இருக்கு. இந்த பயனிலை வந்து ஒரு பெயரா வந்துச்சுன்னா பெயர் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வினா பயனிலை அப்படின்னா என்னன்னு பாருங்க. விளையாடுபவன் வந்து எழுவாய்னு வரும். யார் அப்படிங்கிறது பயனிலைன்னு வரும். கரெக்டா? இதுல வினாச்சொல் யார் அப்படிங்கிற அந்த பயனிலை வந்து ஒரு வினாவா வருது. வினாச்சொல் பயனிலையாய் வருவது வினா பயனிலை ஆகும். புரியுதா? விளையாடுபவன் யார், யார் அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல். இத்தொடரில் யார் என்னும் வினாச்சொல்லே பயனிலையாய் வந்தது. ஓகேவா? ஸோ அதனால அது வினா பயனிலை. 3 இது விஷயம் பார்த்துக்கோ. வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பெயரடை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒரு தொடரில் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது பெயரடை ஆகும். அதாவது இப்போ அன்பரசன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்பரசன் தான் இந்த இடத்துல எழுவாய் அப்படின்னு வருது. இங்க வந்து பையன் அப்படிங்கிறது பயனிலையா இருக்கு. இப்போ இந்த எழுவாயை பத்தி தான் நல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இத்தொடரில் நல்ல என்னும் சொல் அன்பரசன் என்னும் எழுவாய்க்கு அடையாக வருகிறது. எனவே இது பெயரடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த இதை பொறுத்தவரையில உங்களுக்கு நல்ல அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அன்பரசன் அப்படிங்கிற அந்த ஒரு எழுவாய், அந்த ஒரு பெயரை தான் மீன் பண்ணுது. அதனால பெயருக்கு அடையாக வருவது. அடைனா என்னன்னா அவங்கள வந்து நல்ல கெட்ட அவங்களோட கேரக்டர்ஸை சொல்ற மாதிரி சொல்றது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரத பெயரடை அப்படின்னு சொல்லுவோம். இதே வினையடை அப்படின்னா ஒரு தொடரில் வினை பயனிலைக்கு அடையாய் வருவதை வினையடை என்பர். இப்ப மகிழ்நன் மெல்ல வந்தான். இப்ப இது வந்து எழுவாய், இது வந்து பயனிலை. இந்த பயனிலையை பொறுத்துதான் மெல்ல வருது. மகிழ்நனை பொறுத்து வரல. அவன் வந்து வந்தான், எப்படி வந்தான்? மெல்ல வந்தான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பயனிலையை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா? ஸோ அதனால இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாய் வந்தது. வினை அடை அப்படின்னு சொல்லும்போது இந்த வினைக்கு அடையாக வருது. அடைன்னா என்னது? லைக் ஒரு அடைமொழியா வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து வினை அடை அப்படின்னு சொல்லுவாங்க.
புரியுதுங்களா? ஸோ பெயரடை அப்படின்னு சொல்லும்போது பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது, வினையடை அப்படிங்கிறது இந்த வினை பயனிலைக்கு அடையாக வருவது வினையடை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பெயரடையோட டெஃபினேஷன் பாருங்க. ஒரு தொடரில் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது பெயரடை ஆகும். கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.